தமிழ்நாடு கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் உரையை படிக்காமல் வெளியேறிய அம்மாநில ஆளுநரின் செயலால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற இருந்தது. முன்னதாக அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், முதலமைச்சர் சித்தராமையா ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு வருகை தந்தனர். பின்னர் ஆளுநர் உரையை படிக்காமல் கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அம்மாநில சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினார். அப்போது அவரை ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் தடுக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சபை காவலர்கள் ஆளுநரை பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். தொடர்ந்து சட்டசபை வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, ஆளுநர் உரையில் 3 வாக்கியங்களை மட்டுமே தாவர்சந்த் கெலாட் படித்துவிட்டு வெளியேறியதாக கூறினார். மேலும் அரசு தயாரித்த உரையை படிக்காமல் ஆளுநர் அவரே தயாரித்த உரையை படித்ததாகவும் குற்றம் சாட்டிய சித்தராமையா, இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயல் என்றும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் கூறினார். He spoke the speech prepared by himself that against the constitution, provisions of the constitution, Indian constitution. It clearly violates Article 176 and 163 of the Indian constitution. Therefore, it is not going to be the speech of the governor. ஆளுநரின் செயல் அரசியலமைப்பு சட்டம் 176 மற்றும் 163 பிரிவுகளுக்கு எதிரானது என்று கர்நாடக அமைச்சர் PN கார்கே குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மற்றும் கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறக்கணித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.